4 வரை நாம் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியில ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும், சாலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம 4 சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்க்குறோம். ஓய்வு நாளான பின்பு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு பின்பு ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க? சுகந்த வர்க்கம் இடும்படி போகிறாங்க. போகிறதற்கு முன்பாக அவங்க சில வார்த்தைகளை பேசி கொண்டு போகிறாங்க, பெண்களெல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம கூட வந்திருக்கிறோம். வரும்போது நம்ம என்ன வரோம்? கூட்டமாக வரும்போது அமைதியை வாய முடியும்னு வரோமா? இல்லவே இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது பேசிட்டு வரோம். சொந்த கதையை சோக கதை தான் பேசுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம பேசுவது இல்லை. ஆமே. அப்படி பேசாத படிக்கு இப்போ நம்ம கண்களை மூடி செபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஆலயத்திலே நாங்கள் எல்லாரும் சபையாரெல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய் நம்முடைய ஆலயத்தில் கூடி உம்மை பாடி துதித்து ஆராதித்து உமைக்கென்று கொடுத்து இப்பொழுது கூட அப்பா நம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் உம்மை அழைக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்பா வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அப்பா அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவ ஞானமும் வேத அறிவும் தெளிந்த புத்தியும் நோர்வுள்ள இருதயமும் பிரகாசமுள்ள கண்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு போதிக்கும்படியா செபிக்கிறோம். அப்பா பிரயோஜனமானவர்களை எங்களுக்கு போதித்து அப்பா தேவையில்லாதவர்களை பேசாதபடிக்கு இந்த நாளிலே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்து எனக்கு பேசும்படியா எம்மை அழைக்கிறோம். உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஏலிம் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தின் மூலமாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் உங்களை எல்லாரையும் வாழ்க வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஆமே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேனா இல்லையா? நிறைய பேர் இந்த நாளை காணாம போயிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு சுகமும் பலனும் ஜீவனம் கொடுத்து இந்த நாளிலே அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை துதித்து பாடி ஆராதிக்க முடிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். அதனால நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். சரி, நம்ம இந்த வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளிலே சில வார்த்தைகளை தியானித்து நாம் கடந்து போகலாம். இதுல நம்ம பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாள் 2ஆம் வசனத்துல வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது
கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏன் அப்படின்னா அந்த கல்லறையில என்ன பண்ணிருக்கிறது, பெரிய கல்லை வச்சு அடைச்சிருக்கிறாங்க. ஆமே. நம்ம இப்போ புதைக்கிறோம், கல்லறை கட்டி மூடிடுறோம். ஆனா அந்த நாட்கள்ல கல்லறை, ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாகவே என்ன செய்வாங்க, கல்லறைகளை கட்டி வைப்பாங்க. இன்றைக்கும் ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம். அது போல மரிப்பதற்கு முன்பாகவே என்ன பண்றாங்க, தனக்கு அவங்க என்ன பண்றாங்க, கல்லறை எனக்கு இப்ப எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வைக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமே. ஆனா அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க அந்த கல்லறையில வைத்து, ஒரு பெரிய கல்லை வைத்து, அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அசாதாரணமா கல்லு போட்டு மூடி வைக்கல, ஒரு பெரிய கல். நம்ம பாக்குறோம்ல அந்த 4ஆம் வசனத்துல, அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. பெரியதா, இந்த சின்ன கல் இல்ல, அது பெரிய கல். ஆமே. அந்த கல், அந்த கல்லறை, அதாவது உள்ள போற வழிய அடைக்கப்பட்டு உள்ள யாரும் போக முடியாது. அவ்வளவு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அங்கே காவலர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண, மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனா சீஷர்கள் யாவரும் அதை மறந்து போனாங்க. ஆனா அதை கேட்டு சதுசேயர் பரிசேயர் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆசிரியர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. என்னன்றாங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, அவன் உயிரோடு இருக்கும்போதே இது மாதிரி சொல்லியிருக்கிறார், அப்படி நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு. எழுந்திருக்க முடியாது. அதனால சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, திருட்டுத்தனமா இயேசுவை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அவர் சொன்னபடி என்ன பண்ணிட்டாரு, உயிரோட எழும்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, பெரிய கல்லை வச்சு அதுக்கு ஒரு முத்திரை, சீல் வைக்கிறாங்க. எப்படி நம்ம கவர்மெண்ட்ல வாங்கின கடனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்கோ இல்ல கடைக்கோ எதுக்கோ ஒரு என்ன பண்றாங்க, சீல் வச்சிருவாங்க. அது யாரும் போய் என்ன பண்ண கூடாது, திறக்கவே கூடாது. திறந்தா என்ன ஆயிடுவாங்க, அவங்க அரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதனால அப்படியாக பத்திரமாக அதுக்கு ஒரு சீல் வைக்கப்பட்டு அதை காக்கும்படிக்கு அங்க போர் சேவர்கள் இருக்கிறாங்க. 4 போர் சேவர்கள். ஒவ்வொருவரும் அதாவது 4 பேராக 4 முறை அவங்க என்ன பண்ணோம்னா மாறி மாறி வருவாங்க. 1 மணி நேரமா இல்ல குறிப்பிட்ட ஒரு நேரத்து வரைக்கும் இவங்க டியூட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க பார்க்கணும். யாரும் தூங்க கூடாது. அப்படி தூங்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க சீல் வச்சாங்கல்ல, அதுக்குள்ள இருக்கிற இயேசுவை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணனா, கொலை செய்யப்படணும். ஏன்னா நீங்க வேலையில நீங்க எப்படி இல்ல, உண்மையா இல்ல, அரசாங்கத்திங்க உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள கொலை செய்வாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்துன்னு அந்த இரவும் பகல என்ன செய்வாங்க, அப்படியே ரோந்து பணியில இருப்பாங்க. விலகாம பார்த்தே இருப்பாங்க. கத்தி வச்சு இல்ல ஏதோ, இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, துப்பாக்கி வைக்கிறாங்க. அப்பெல்லாம் கத்தி, பட்டா கத்தி நீட்டா ஈட்டி வச்சுட்டு என்னன்னு இருப்பாங்க, பத்திரமா அந்த கல்லறையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது விடியற் காலத்துல தான் இந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்றாங்க, 3ஆம் நாள்ல சேர்ந்து வராங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நம்ம குடும்பங்களில ஒரு மரணம் வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, 3ஆவது நாள் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க சொல்லுங்க, தெரியாதா? 3ஆம் நாள் என்ன பண்றாங்க, 3ஆம் நாள் போயிட்டு பால் ஊத்துவாங்க. நம்ம அது மாதிரி செய்யறது இல்ல. ஆனா பால் அவங்க குடிக்க முடியாது. ஆனா பாருங்க, இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு, எப்படி தெரியும் இவங்களுக்கு எல்லாம்? 3ஆம் நாள் போய் சுகர்ந்த வர்க்கம் இடுமடி போறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம போறது இல்லை. ஆனா நமக்கு காரிய தண்டிக்கு தான் நம்ம போவோம். அதாவது ஆறுதல் ஜெப கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கலரையெல்லாம் கட்டி அதை நம்ம சரிப்படுத்துவோம். ஆனா மரித்து அடக்கம் பண்ண பதிச்ச பிறகு 3ஆம் நாள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் பால் ஊத்துவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்படி காவல் காக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்துல விடியற் காலத்துல அதிக இருட்டோட ஒரு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமே. அப்படி இவங்க ஸ்திரீகள் எல்லாம் கூடி போயிட்டு பேசிட்டு போறாங்க. அவ்வளோ பெரிய கல்ல இருக்குது, என்ன பண்றது, நம்மளால தள்ள முடியுமா? அது பெரிய பெரிய போர் சேவர்களெல்லாம் அது போட்டு என்ன பண்ணாங்க, தள்ளி வச்சாங்க. நம்மளால தள்ள முடியுமா? நம்ம பெண்களாச்சே, நமக்கு அவ்வளோ பலன் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தரை பார்த்து ஒருவர் பேசிக்கொண்டே போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போகிறதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும். ஆமென். மல்கியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கடைசி அதிகாரத்தில் நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஆமென். நம்ம வாயில சொல் பிறவாததற்கு முன்பாகவே கர்த்தர் என்னவென்று அதை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பங்க பேசிட்டு போயினே இருக்கிறாங்க. சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? அப்ப நம்ம யோசிக்கும் போதே நம்ம பேசுகிறதை, நம்ம இருதயத்துல பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த கல் எப்படிப்பட்ட கல் எப்படி இருக்குன்னா, சின்னதா இருக்குமா? சின்னதா கூட இருக்குது, பெருசாவும் இருக்குது. கல் எப்படி இருக்கும்? லேசா இருக்குமா? வெயிட்டா இருக்கும்? பலுவா இருக்குமா? ரொம்ப வெயிட்டா இருக்கும், ரொம்ப பாரமா இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன கல் இருக்குது, கல்லு சைஸ் பொறுத்து இருக்குது, பாரம் அது அந்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கல்லு நமக்காக யாரு புரட்டி தள்ளப்படுவான்? அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன கல் இருக்கிறது? நம்ம குடும்பத்துல இருக்கிற கல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கல் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கல் எப்படி இருக்கும்? கல் கனமும் மணல் பார்மமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ இரண்டிலும் பாரமாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 27:3, கல் கனமும் மணல் பார்மமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த கல் ரொம்ப கனமாயிருக்கிறது. ஆமென். உங்க இருதயத்தை எந்த கல் அடித்து கொண்டிருக்கிறது? உங்கள் இருதயத்தை மணல் போன்ற கல் போன்ற எந்த பாரம் அடித்து கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் காண்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்க இருதயத்துல யாருக்கிட்ட சொல்ல முடியாத சில கற்கள் இருக்கிறது. ஆமென். எவரிடமும் சொல்ல முடியாத பெரிய கற்கள் இருக்கிறது, சிறு சிறு கற்களும் இருக்கிறது. அந்த கல்லை புரட்டி போட யாரால் முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு கல் போன்ற பாரம் என் வீட்டுல இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, பிசாசின் போராட்டம் இருக்கிறது, பொல்லாத மனிதர்களுடைய போராட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இதை யாரால தீர்த்து வைக்க முடியும்? இதை எனக்காக யார் பேசுவாங்க? எனக்காக யார்கிட்ட நான் இதை போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? யாரால் இதை தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம் இருதயத்தின் வியாகுலங்களை அறிகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் எண்ணம் ஏக்கமெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, ஏசு ராஜா.
காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நன்றாய் அறிந்திருக்கிறார், நம்மை புரிந்திருக்கிறார். நம்மளை யாரு புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ, நம்மளை யாரெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறாங்களோ நம்மளை பத்தி இல்லையோ, கர்த்தருக்கு உன்னை பத்தி என்னை பத்தி தெரியும். ஆமென். அதனால நம்ம கவலைப்படாம ஆண்டவரிடத்தில் நம்ம முறைகளை நாம் சொல்லும், குறைகளை சொல்வோம். ஆமென். ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அந்நாள் முறையிட்டது போல நாமும் அப்படி சமூகத்துல நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் முறையிடுவோம். ஆமென். அப்ப அந்த கல் நமக்காக, இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான் என்று அவங்க யோசிக்கிற போது, அவங்க கண்ணீர் எடுத்து பார்க்கும் போதே அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததா. ஆமென். அல்லேலூயா. நிந்தை என்கிற கல் இருக்கிறதா, அந்த கல்லை ஆண்டவன் நமக்காக புரட்டி தள்ளுவார். ஆமேன். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட தேவன் நம்முடைய நிந்தையை புரட்டி போடுவார். ஆமேன். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளால் வந்த நிந்தைகளை தேவன் புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த கல் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை மாற்ற முடியும். ஆமேன். கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. என் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த கல்லை புரட்ட அவராலே கூடும், இந்த பிரச்சனையை மாற்ற அவராலே கூடும், இந்த வியாதியை குணமாக்க இயேசுவாலே கூடும். டாக்டரால முடியாதது, வக்கீலால முடியாதது தேவனாலே கூடும். ஆமேன். மருந்து மாத்திரையால முடியாதது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாலே ஆகும். ஆமேன். கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் நடக்குமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். அதனால எந்த கல் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த கல்லை போன்ற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, கவலையே படாதீங்க. ஆமேன். நம்மளால சுமக்க முடியாதுங்க, நம்மளால தீர்த்து வைக்க முடியாது, மனுஷனால முடியாது. ஆனா ஒரே ஒருவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒருவராலும் ஆமேன் யாராலும் தடை செய்ய முடியாது, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமேன். சரி, அப்போ அந்த கல் என்ன எப்படி இருக்குது? கனமா இருக்கிறது, மணலும் பாரமா இருக்கிறது. இந்த கல்லை, இந்த பிரச்சனையை கர்த்தர் நமக்காக புரட்டி தள்ளுவார். ஆமேன். நமக்காக பரிந்து பேசுவார். ஆமேன். அப்ப நம்ம செய்யறது என்ன? நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக. ஆமேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் நமக்கு இன்றைக்கும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பக்கத்துல நமக்காக, நம் எல்லாருக்காகவும் எப்படி இருக்கிறாரு? பரிந்து பேசுகிறார். ஆமேன். அதனால எனக்காக பேச யாரும் இல்ல, எனக்காக செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. கர்த்தர் உனக்காக எனக்காக அவர் பேசுவார். ஆமேன். நேரடி வந்து பேச மாட்டாரு, யார் மனிதர் மூலமாக கர்த்தர் வந்து பேசுவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன்
பதறான். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறார். கல்லை போன்ற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்ன கல்லா? அது விலையேற பெற்றதுமான, அல்லேலூயா, அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க பதறக்கூடாது. ஏற்ற நேரத்துல அதன் காலத்துல தேவன் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். ஆமேன். என்னாகுமோ, இந்த காரியம் என்னமா முடியுமோ, நல்ல மாதிரிதான் முடியும். ஆமேன். அல்லேலூயா. நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்முடைய காரியங்களை அவர் செய்து தர முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம பதறவே கூடாது. ஆமேன். பதறக்கூடாது. பதறி ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயில புறப்படக்கூடாது. ஆமேன். கெட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நம்ம பேசணும். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா வாயின் வார்த்தை தான் ஜீவனமா மரணமா எதுல இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்பவுமே நம்ம பாசிட்டிவா தான் பேசுவோம். அப்படி இருக்க கூடாது. நெகட்டிவா பேசக்கூடாது. ஆமேன். பாசிட்டிவா தான் நம்ம பேசணுமா? ஆமேன். அல்லேலூயா. விசுவாசமுள்ள வார்த்தை தான் நம்ம பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் வாயில் நம்ம வரவே கூடாது. ஆமேன். ஜெபித்திருக்கிற பார்க்கலான்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவுது. பார்க்கலான்னா பார்க்கலாம் தான். இல்ல கண்டிப்பா எனக்கு செய்வார் அப்படின்னா கண்டிப்பா ஆகும். அப்படியே விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமேன். ஆமேன். ஆகும். எதாவது விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க. விசுவாச அறிக்கையிடுங்க. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். மீண்டுமாக ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். மலாகாத மலாகாத எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் ஆகல, எதெல்லாம் முடியல, எதெல்லாம் நடக்கல, நடக்குமா நடக்காதான்னு ஏங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவரால எல்லாமே ஆகும். ஆமென். என் இயேசுவாலே எல்லாமே ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம்
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லி இருக்கிறதே. ஆமேன். விலையேற பெற்ற கல், மூலைக்கல், திட அஸ்திபாரமான கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஆமேன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படாதீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் கூட அந்த கல்லறை கிட்ட போகும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. கல்லு புரட்டி இருக்குத பார்த்து தேவதூதன் வந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம எதை குறித்த நம்ம பயப்பட, நம்ம மனுஷரால தள்ளப்பட்டவர்களா இருந்தோம் கவலைப்படாதீங்க. மனுஷரால கைவிடப்பட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலை நம்ம படக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன். நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தானே. அவரும் நம்மளை தெரிஞ்சுக்கிறாரா? நாம் அவரை தெரிந்து கொண்டோமா? அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமேன். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உருவாக முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எப்பேற்பட்ட கல்லு போன்ற பாரங்கள் இருக்குமானால், கஷ்டங்கள் இருக்குமானால் கவலையே படாது, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? எபேசியர் 2:20. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த மூலைக்கல்லாகிய விலையேற பெற்றதுமான திட அஸ்திபாரமான அந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால கட்டப்பட்டு வருகிறோம். ஆமேன். நம்ம இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறோமா? அவருக்குள்ள இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? ஆமேன். ஹல்லேலூயா. அவர் மேல் இருந்தா நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமேன். எப்படி இந்த ஸ்திரீகள் நமக்காக இந்த கல்லை எவன் புரட்டுவான் என்று அவங்க யோசிக்கும் போதே அந்த கல் புரட்ட தள்ளப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஆமேன். அவர் நம்மோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்படாம, கலங்காம, தைரியமாய், விசுவாசமாய் இருப்போம். ஆமேன். ஏன்னு சொன்னால் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்துக்கலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல்
பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு மகதலேனா மரியாள் மற்ற மறியலெல்லாம் சேர்ந்து அப்பா பெண்களாகிய ஆண்டவரே அவர்கள் அப்பா இந்த கல் நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று அவங்க யோசித்து கொண்டு வந்த போதே கர்த்தாவே அந்த கல் புரட்டு தள்ளப்பட்டிருந்ததை காண்டார்களே. அதே போல இன்றைக்கு கூட அப்பா ஆண்டவரே, நீங்க உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாளிலாம் உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்பா எந்தெந்த கல் இருக்கிறதோ, எந்தெந்த பாரங்கள் இருக்கிறதோ, அந்த எந்த போராட்டங்கள் இருக்கிறதோ அப்பா அது எல்லாம் என் ஆண்டவராகி